பாஜகவுடைய தொகுதி பங்கீடு குறித்து முந்தானத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ வந்து வியூஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான வியூஸ் தான், ஒரு 3500 அந்த மாதிரி வியூஸ் தான் போச்சு. ஆனால் கமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 200 கமெண்ட்டுக்கு மேலே வந்திருந்தது. அது உண்மையிலேயே என்னுடைய யூடியூப் சேனல் இதில் வரலாற்றில் வந்து இது ஒரு ரெக்கார்டு தான். ஒரு குறைவான வியூஸ் போன ஒரு வீடியோவுக்கு இவ்வளவு அதிகமாக கமெண்ட்ஸ் வந்தது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு. அந்த கமெண்ட்ஸு ரொம்பவே மிக்சடாக இருந்தது. ரொம்ப குறைவான சதவீதம் அந்த வீடியோவில் நான் சொன்ன கருத்தோடு ஒத்து போயிருந்தாங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டுங்க அப்படின்னு வந்து அக்னாலேஜ்மெண்ட் பண்ணாங்க. ஆனால் பெரும்பாலானவர்கள் நிறைய பேர் வந்து என்னை திட்டியிருந்தாங்க, ப்ளஸ் வந்து மாற்று கருத்துக்கள் வச்சுருந்தாங்க. அதிமுக நம்மை ஏமாற்றி விட்டது, எடப்பாடி பழனிசாமி துரோகம் பட்டாரு, முதுகில் குத்திட்டாரு, அமித்ஷா அவர்கள் ஏமாந்துட்டாங்க, அண்ணாமலையை கைவிட்டுட்டாங்க, அண்ணாமலைக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நேற்றுலேருந்து தொடர்ச்சியாக நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கமெண்ட் போட்டுக்கிட்டே இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியை திட்டுறது, அதிமுகவை திட்டுறது, ப்ளஸ் பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்களை திட்டுவது, இது எல்லாத்தையும் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே பதில் சொல்லி ப்ளஸ் என்னுடைய அந்த வீடியோவில் வந்த கமெண்ட்ஸை எல்லாம் படித்து அதற்கு வந்து ஒரு மிகப்பெரிய வீடியோ வந்து ரெடி பண்ணியிருந்தேன். நேற்றே வந்து அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் அந்த வீடியோ ரெக்கார்டிங்லேயே வந்து ஆடியோ பிரச்சனையினால் வந்து அது அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. முடிஞ்சால் அந்த வீடியோவை மறுபடியும் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு, நெகட்டிவாக பேசுகிறவங்களுக்கு, பாஜக குறைவான தொகுதிகள் பெற்றுவிட்டது, ஜெயிக்கக்கூடிய தொகுதிகளை அதிமுக தரவில்லை, இங்கே இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் வந்து அதிமுகவுக்கு விலை போய்விட்டார்கள், திமுகவுக்கு ஆதரவாக வேலை பார்க்கிறார்கள், மோடியும் அமித்ஷாவும் வந்து தமிழ்நாட்டை கண்டுக்கவே இல்லை, மோடியும் அமித்ஷாவும் திமுக ஆட்சிக்கு வரணும்னு தான் விரும்புகிறாங்க. இந்த மாதிரி நிறைய கமெண்ட் கண்ணா பின்னான்னு வந்துகிட்டே இருக்கு. இவங்க எல்லாருக்கும் புரியும்படி ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இங்கே நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் மோடி மற்றும் அமித்ஷா அவர்களின் பார்வையிலும் அவர்களுடைய சம்மதத்துடன் தான் நடக்கிறது. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு தெரியாமல் இங்கே இருக்கக்கூடிய பாஜகவினர் ஏதோ பண்ணிட்டாங்க, எடப்பாடி பழனிசாமி ஏமாத்திட்டாரு, அண்ணாமலையை வந்து டீலில் விட்டாங்க, இந்த மாதிரிலாம் பேசுகிறதே வந்து பாஜகவுக்கே அசிங்கம். ஏன்னா பாஜக இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக கட்சி. அதையும் நம்ம தான் பெருமையாக பேசுகிறோம். இந்தியாவை தொடர்ச்சியாக 3வது முறையாக ஆட்சி செய்யும் கட்சி, இதையும் நம்ம தான் பெருமையாக பேசுகிறோம். இந்தியாவில் கிட்டத்தட்ட 17 மாநிலங்களுக்கு மேல் ஆட்சியில் இருக்கும் ஒரு கட்சி, பெருமையாக பேசுகிறோம்ல. இப்படியெல்லாம் பெருமை பேசிட்டு மோடி அமித்ஷாவுக்கு தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி ஏமாத்திட்டாருன்னு சொன்னால் அது வந்து மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் அசிங்கம் இல்லையா? பாஜக என்ற பெரிய கட்சிக்கு அசிங்கம் இல்லையா? எப்படி வந்து நீங்கள் இது இப்படி பேச முடியும்? முதல்ல ஒரு லாஜிக் வேண்டாமா? மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தெரியாமலாம் இங்கே எல்லாம் நடக்குது, தெரிஞ்சு தான் நடக்குது. இதில் என்னோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஏற்கனவே நான் பல தடவை சொன்ன மாதிரி இந்த தேர்தலில் பாஜகவுடைய, மோடி மற்றும் அமித்ஷா அவர்களுடைய ஒரே நோக்கம் என்ன அப்படின்னா, திமுகவை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுப்பது, திமுகவுடைய மொமெண்டத்தை பிரேக் பண்ணுவது, அதன் மூலமாக 2029 தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவது, இதுதான் அவங்களுடைய நோக்கம். இதற்கு வந்து உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமியை பிடிக்காமல் இருக்கலாம், அதிமுகவை பிடிக்காமல் இருக்கலாம், ஏன் பாஜகவையே உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அண்ணாமலையை மட்டும்தான் எனக்கு பிடிக்கும், அண்ணாமலைக்கு மட்டும்தான் என்னுடைய ஓட்டு அப்படின்னு சொல்கிறவராக கூட இருக்கலாம். ஆனால் இங்கே கட்சி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அந்த முடிவுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் ஒரே கேள்வி. இங்கே வந்து அதிமுக வந்து முதுகில் குத்திட்டாங்க, பாஜக தலைவர்கள்லாம் முதுகில் குத்திட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் போய் திமுகவுக்கு ஓட்டு போட போகிறீங்களா? அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க நேரடியாக நேருக்கு நேராக நின்று பொய் சொல்லி பாஜக எதிர்ப்பை இங்கே விதைச்சதே அவங்க தானே. நான் அவங்களுக்கு தான் போய் ஓட்டு போடுவேன்னா தாராளமாக போட்டுக்கோங்க, அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. ஏன்னா யாரும் வந்து இங்கே கையை பிடிச்சி இழுத்து நீ வந்து பாஜகவுக்கு தான் ஓட்டு போடணும், இந்த அதிமுக கூட்டணிக்கு தான் ஓட்டு போடணும்னு யாரும் கேட்க போகிறது கிடையாது. ஓட்டு போடுறதெல்லாம் அவங்க இஷ்டம். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை நடக்குது, என்ன சுச்சுவேஷனில் இருக்கும், கட்சி என்ன முடிவெடுத்திருக்கு, அதற்கான காரண காரியம் என்ன, ஏன் இந்த முடிவை எடுத்தார்கள், இந்த முடிவினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, இதையெல்லாம் யோசித்து பார்க்கணும். நம்ம வந்து திரும்ப திரும்ப கற்பனையிலேயே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. 2024 எடப்பாடி பழனிசாமி தனியாக போனார், ஆமாம் உண்மை. அதற்கு வந்து நம்ம ஒரு காரணம் சொன்னோம். பாஜக வெற்றி பெறுவதை அதிமுக விரும்பவில்லை, எடப்பாடி பழனிசாமி விரும்பவில்லை, மோடி பிரதமராவதற்கு எடப்பாடி பழனிசாமி உதவவில்லை அப்படின்னு நானும் அந்த காரணத்தை சொல்லியிருக்கேன், நான் மறுக்கவே இல்லை. ஆனால் இந்த 2024 தேர்தல் முடிவுக்கு அப்புறமா இங்கே அரசியல் களம் மாறுது, சூழ்நிலை மாறுது. பாஜக இல்லாமல் அதிமுகவால் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறத அதிமுக தெளிவாக புரிந்து கொண்டு விட்டது. ஸோ இந்த விஷயங்களும் இருக்கு இல்லையா? அதற்கு பிறகு நடந்ததை பற்றி நம்ம எதுவுமே பேச மாட்டோம். சரி, இன்னொரு லாஜிக் கேள்வியை நான் கேட்குறேன். சரி, நீங்கள் சொல்கிற மாதிரியே பாஜக வெற்றி பெறக்கூடாது என்பதற்காகத்தான் அதிமுக தனியாக போட்டியிட்டது, எடப்பாடி பழனிசாமி தனியாக போட்டியிட்டார்னு நம்ம சொல்கிறோம்ல. இந்த விஷயம் அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் தெரியாதா? தெரியும் தானே. தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே அவங்களோட கூட்டணி வச்சாங்க. தெரிஞ்சதுக்கு அப்புறமா தானே எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க?
ஏன்னா அந்த அரசியல் களம் மாறி இருக்கு. இன்னைக்கு நம்ம ஒரு வாய்ப்பை பார்க்கிறோம், அந்த வாய்ப்பை நோக்கி நம்ம பயணம் பண்றோம். அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி மாறுதல், தலைவர்கள் மாறுதல், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சகஜமான விஷயம். நேற்று வரைக்கும் திட்டிட்டு இருந்தவங்க இன்னைக்கு சேர்ந்து தான் இருப்பாங்க. இன்னைக்கு சேர்ந்துருக்காங்களேன்னு சந்தோஷப்பட முடியாது. ஏன்னா இவங்க நாளைக்கே திட்டிக்க ஆரம்பிச்சாலும் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இதுதான் அரசியல். இப்போ திமுக கூட்டணியில் என்ன நடந்தது? காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் சண்டை வரலையா? கட்சிக்குள்ள கூட்டணிக்குள்ளேயே இருந்துட்டு கண்ணா பின்னான்னு பேசிக்கலையா? அப்போ அங்கே தொண்டர்கள்லாம் என்ன பண்ணாங்க? தலைவர்கள் தான் அங்கே சண்டை போட்டாங்களே தவிர தொண்டர்கள் காங்கிரஸை பற்றி ஒரு வார்த்தை கூட தப்பாக பேசல. காங்கிரஸ் தொண்டர்கள் வந்து திமுகவை பற்றி பெருசாக தப்பாக பேசல. ஆனால் தலைவர்களுக்குள்ள தான் சண்டை. ஆனால் இங்கே தலைவர்கள் எல்லாம் ஒத்துமையாக இருக்காங்க. தொண்டர்களாகிய நம்ம தான் கண்ணா பின்னான்னு அடிச்சுட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இதுதான் வந்து மிகப்பெரிய ஆபத்து. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் பெரிய கட்சி, அதை யாரும் மறுக்க முடியாது. அவங்களுக்கு இருக்கிற ஓட்டு வங்கி பாஜகவுக்கு இல்லை. பாஜகவுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக சொல்லிட்டேன். பாஜகவுக்கு திமுகவை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுப்பது தான் நோக்கம். அப்போ அதற்கு ஒரே வாய்ப்பு அதிமுகவை வெற்றி பெற செய்வது தான். உங்களுக்கு அது பிடிக்கலையா? அதெல்லாம் முடியாதுங்க, அதிமுகவுக்கு நான் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்றீங்களா? வெல் அண்ட் குட், ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் தாராளமாக திமுகவுக்கு ஓட்டு போடுங்க, நோட்டாவுக்கு ஓட்டு போடுங்க, விஜய்க்கு ஓட்டு போடுங்க, நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. யாருமே யாரையும் தடுக்க முடியாது. ஆனால் இதற்கான நோக்கம் என்ன, காரண காரியம் என்ன, பின்விளைவுகள் என்ன அப்படிங்கிறது யோசிக்கிறது தான் ஒரு நல்ல தொண்டருக்கு அழகு, நல்ல அரசியல் புரிதலுக்கு அழகு. அதைத்தான் நான் இங்கே எடுத்து சொல்கிறேன். இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இவ்வளோ தூரம் நீங்கள்லாம் வந்து சண்டை போடுறீங்க, இவ்வளோ தூரம் வந்து கோபம் வருது உங்களுக்கு. அண்ணாமலை இப்படி பண்ணிட்டாங்களே, பாஜகவை இப்படி வந்து பழி வாங்கிட்டாங்களே, அந்த மனுஷன் இவ்வளோ உழைச்சாரு, இதெல்லாம் பண்ணிட்டாங்களே, அப்படி இப்படின்னு நீங்கள் எல்லாம் பேசுகிறீங்க. கரெக்டு. ஆனால் இதே மாதிரி மற்ற மாநிலங்களை என்றைக்காவது கம்பேர் பண்ணி பார்த்துருக்கீங்களா? கர்நாடகாவில், மகாராஷ்டிராவில், பீகார், இந்த 3 மாநிலங்கள் எடுத்துக்கோங்க. மகாராஷ்டிராவில் தேவேந்திர ஃபட்னாவிஸ் இருக்கார். எப்படி இங்கே நம்மளுக்கு அண்ணாமலையோ, அங்கே மகாராஷ்டிராவில் அங்கே வந்து தேவேந்திர ஃபட்னாவிஸ். அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர், அவர் தான் வந்து யங் எனர்ஜெட்டிக் லீடர் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பாஜகவும் சிவசேனாவும் கூட்டணி வைத்து ஆட்சிக்கு வந்தது. பாஜக தான் பெரிய கட்சி, சிவசேனா செகண்ட் பார்ட்னர். தேர்தலில் வெற்றியும் பெற்றார்கள். வெற்றி பெற்ற பிறகு என்னாச்சு? சிவசேனாவுக்கு முதல்வர் பதவி கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமையை தமிழ்நாட்டில் நினச்சி பாருங்க. இங்கே என்ன நடந்திருக்கும்? நீங்கள்லாம் என்ன பேசியிருப்பீங்க? பாஜக வந்து ஒரு பெரிய கட்சியாகவும் அதிமுக வந்து சிறிய கட்சியாகவும் இரண்டும் கூட்டணி வைத்து தேர்தலில் போட்டி போட்டு வெற்றி பெற்ற பிறகு முதல்வர் பதவியை தூக்கி அதிமுக கிட்ட கொடுத்தா நீங்கள்லாம் என்னெல்லாம் பேசியிருப்பீங்க? இந்த மாதிரி தான் வந்து மகாராஷ்டிராவில் பேசிட்டு இருக்காங்களா? மகாராஷ்டிராவில் வந்து பாஜகவினர் வந்து சொந்த கட்சியே வந்து கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்காங்களா? அமித்ஷா மோடியை திட்டிட்டு இருக்காங்களா? இதே தான் பீகார்லேயும் நடந்தது. பீகாரில் பெரிய கட்சி யாரு? பாஜக. அடுத்த செகண்ட் கட்சி யாரு? நிதிஷ்குமார். ஆனால் முதலமைச்சர் யாரு? நிதிஷ்குமார். எத்தனை வருஷமா முதலமைச்சர் பாஜகவோட கூட்டணியில்? கிட்டத்தட்ட அவர் 20 வருஷத்துக்கு மேலே முதலமைச்சராக இருக்காரு. அதில் பெரும்பாலும் பாஜகவோட கூட்டணி. இப்போ தான் அவருடைய உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறத காரணம் காட்டி அவரை வந்து பதவியிலிருந்து எடுத்து அவருக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்து அப்பவும் அவருடைய பையனை வந்து துணை முதல்வர் ஆக்குவதற்கு பாஜக சரியாக தயாராக இருக்கு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இங்கே வந்திருந்தா நீங்களாம் என்ன பண்ணியிருப்பீங்க? இவங்கெல்லாம் துரோகம் பண்ணாதவங்களா? சிவசேனா பாஜகவுக்கு துரோகம் பண்ணியிருக்கு, நிதிஷ்குமார் பாஜகவுக்கு துரோகம் பண்ணியிருக்காரு, குமாரசாமி கர்நாடகாவில் இதே மாதிரி பெரிய கட்சி பாஜக, குமாரசாமி கூட்டணி கட்சி, அவரை முதலமைச்சராக்குனாங்க. 2.5 வருஷம் நீங்கள் இருங்கன்னு. 2.5 வருஷம் இருந்துட்டு அவர் பேப்பன் போயிட்டாரு. ஆனாலும் மறுபடியும் திரும்ப வந்தார், சேர்த்துக்கிட்டாங்க. நிதிஷ்குமார் திரும்ப வந்தார், சேர்த்துக்கிட்டாங்க. சந்திரபாபு நாயுடு அவரும் பாஜகவோட கூட்டணியில இருந்து அதற்கு பிறகு வெளியில் போய் அவர் வந்து மோடியை திட்டி பாஜகவை திட்டி அதற்கு பிறகு என்னாச்சு? மறுபடியும் 2024 மறுபடியும் அவரை கூட்டணியில் சேர்த்துக்கிட்டாங்க. அதுதான் மாஸ்டர் ஸ்ட்ரோக். அந்த ஒரு டிசிஷனால தான் இன்னைக்கு பாஜக மத்தியில் ஆட்சியில் இருக்கு. 3வது முறையாக நம்ம ஆட்சியில் இருக்கோம். இங்க நீங்கெல்லாம் சொல்ற மாதிரி அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு அதை எப்படி நீ பேசலாம், அதை எப்படி நீ வரலாம், என்ன பேசிட்டே இல்லை, இனிமே உனக்கு ஓட்டு கிடையாது, அப்படி எப்படின்னு மோடி அமித்ஷாவும் நினைச்சிருந்தாங்கன்னா ஆட்சியே இருந்திருக்காது. அதனால இங்க என்ன அரசியல் நடக்குது, நம்மளை சுத்தி என்ன அரசியல் நடந்துகிட்டு இருக்கு? அரசியல்ல வந்து ரொம்ப பொறுமை முக்கியம். நீங்க வந்து எல்லாரும் அண்ணாமலைக்காக பேசலாம், அண்ணாமலைக்கும் அந்த கவலை இருக்கிறது, எனக்கும் அந்த கவலை இருக்கிறது. என்னோட வீடியோஸ் எல்லாமே எடுத்து பாருங்க. என்னை விட யாரும் வந்து அண்ணாமலைக்கு ஆதரவா பேசல. எத்தனையோ வீடியோ நான் போட்டிருக்கேன் அண்ணாமலைக்காக. ஆனால் இங்கே நான் திரும்ப திரும்ப சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, அரசியலில் பொறுமை முக்கியம் அப்படிங்கிறது அண்ணாமலை அவர்களுக்கும் தெரியும். அவர் இன்னைக்கு பொறுமையாக இருக்காரு. அவர் எடுத்திருக்கிற முடிவுகளுக்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக யோசிக்கணும், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பிளைண்டாக வந்து அதிமுக சரியில்லை, எடப்பாடி பழனிசாமி சரியில்லை, அவங்க துரோகம் பண்ணிட்டாங்க, இவங்க துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா பாஜக என்ன பச்சை பிள்ளையா? வாயில விரல வச்சா கடிக்க தெரியாத குழந்தையா? இத்தனை மாநிலத்தில் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. 4வது முறையாக ஆட்சிக்கு எப்படி வரணும்னு இப்பவே வந்து யோசிச்சு வச்சிருக்காங்க. அவங்கள வந்து எடப்பாடி பழனிசாமி ஏமாத்திர போறாரா? நான் இப்பவும் சொல்றேன், மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் பாஜகவில் உள்ள அனைவருக்கும் தெரிந்துதான் இங்கே எல்லாம் நடக்கிறது. 27 தொகுதிகள் அப்படிங்கிறதும் மோடியும் அமித்ஷாவும் ஒத்துக்கொண்ட தொகுதிகள். எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிறதையும் அவர்கள் ஒத்துக்கொண்ட தொகுதிகள். இது சரியா? இது வந்து ரொம்ப கம்மியான சீட்டு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நானும் ஆமான்னு சொல்றேன்.
சீட்டு ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க, தொகுதிகள் ஒதுக்கீட்டில் வந்து பாரபட்சமாக இருக்குது, இன்னும் வந்து நல்ல தொகுதிகளை பாஜக கேட்டு வாங்கியிருக்கணும், அதிமுகவும் பெருந்தன்மையோடு வந்து கொடுத்துருக்கணும். இதுலையெல்லாம் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அதை பற்றி நம்ம பேசுவோம். ஆனால் அதற்கு வந்து நீங்கள் ஒரு காரணம் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, எடப்பாடி பழனிசாமி ஏமாத்திட்டாரு, துரோகம் பண்ணிட்டாரு, முதுகில் குத்திட்டாரு, அவர் புத்தியை காட்டிட்டாரு. இதைத்தான் நான் எதிர்க்கிறேன். இதுதான் வந்து வேண்டான்னு சொல்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம பாஜகவை கேள்வி கேட்கலாம், பாஜகவில் இருப்பவர்களை திட்டலாமே தவிர அதிமுகவை பற்றி பேசி பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா அதிமுகவுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. அதனால தான் நான் சொல்கிறேன், எல்லாமே தெரிஞ்சுதான் இவங்க பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் மோடி அமித்ஷாவை தாராளமாக கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்குறதுல எந்த தப்பும் இல்லை. ஆனால் அதற்கு பின்னாடி என்ன காரண காரியம் இருக்குது, ஏன் இந்த முடிவு, எதற்காக இந்த முடிவு, எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு ஒரு முடிவெடுங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். அதற்கு பிறகு வந்து உங்களுக்கு பாஜக அதிமுகவுக்கு ஓட்டு போட விருப்பம் இல்லையா, போடாதீங்க. அண்ணாமலை தாங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு பதில் தான், அண்ணாமலை என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க. உங்களுக்கு அண்ணாமலையே சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னா அதற்கு பேர்லாம் தொண்டரவே கிடையாது. அண்ணாமலை இப்போ ஏதாவது முடிவெடுத்துட்டாரா, நான் கட்சியை விட்டு போகிறேன், எனக்கு சீட்டு கொடுக்கல, இவங்கெல்லாம் இப்படி என்னை பழி வாங்கிட்டாங்க, என்னை கைவிட்டுட்டாங்க, அப்படி ஏதாவது சொன்னாரா, உங்கள்கிட்ட வந்து சொன்னாரா? அவருடைய நிலைப்பாட்டில் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். அவர் வந்து இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு அவருக்கு விருப்பம் இல்லை. அதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். அவர் போட்டியிடக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு வந்து அவருக்கு சீட்டு கொடுக்கலையே அப்படின்னு எல்லாரும் கோவப்படுறீங்களே, அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடக்கூடாதுன்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன், போய் எடுத்து பாருங்க. ஏன் அப்படிங்கிறதுக்கு நான் காரணம் சொல்லியிருக்கேன். அந்த காரணத்தை பற்றி நம்ம பேசுவோம். கடைசியில் என்னுடைய முடிவு மாதிரி அவர் வந்து சீட்டு வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. இப்போ வரைக்கும் அண்ணாமலை போட்டியிடுவது உறுதி செய்யப்படவில்லை. அவர் போட்டியிடுறதுக்கு இப்போதைக்கு எந்த தொகுதியும் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மேபி கட்சி தலைமை வேற ஏதாவது நினைச்சா நடக்கலாம். ஆனால் அண்ணாமலை அவருடைய வேலையில் தெளிவாக இருக்கார். அவருக்கு பொறுமையாக இருக்க தெரியும், அவர் வந்து பதட்டப்படாமல் இருக்க தெரியும், அவருடைய அரசியல் எதிர்காலம் என்னங்கிறது அவருக்கு தெரியும், இது வந்து கடந்து போக வேண்டிய காலம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். இதெல்லாம் எதுவுமே புரியாமல் எடுத்தோம் கவிழ்த்தோன்னு நீங்கள் வந்து பேசுகிற மாதிரி அரசியல் பண்ண முடியாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து எடுத்தோம் கவிழ்த்தோன்னு எனக்கு வேண்டாம், கட்சியை வேண்டாம், குடியை வேண்டாம்னு அவர் வீட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னா அதோட முடிஞ்சு போச்சு அவருடைய அரசியல் எதிர்காலம். ஆனால் இந்த காலகட்டத்தை அவர் கடந்து வந்தால் அவருக்கு இன்னும் சிறப்பான எதிர்காலம் காத்திருக்கிறது. அது எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனால் இன்னைக்கு வந்து உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த ஹேட்ரட் அது வந்து உங்களை வந்து தொலைநோக்கு பார்வையோடு பார்க்க விடாமல் செய்யுது. இன்னைக்கு என்ன நடக்குது, இன்னைக்கு நம்ம வந்து பாஜக வளரணும், இப்போவே வளரணும் அப்படின்லாம் வளராது. அந்த மாதிரி இல்லை, அரசியல் களம் அந்த மாதிரி கிடையாது. அதிமுகவை ஜெயிக்க வைக்க வேண்டுமா, அதிமுகவுக்கு மீண்டும் உயிர் கொடுக்க வேண்டுமா அப்படின்லாம் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மற்ற எல்லா மாநிலங்களிலும் இப்படித்தாங்க பாஜக ஆட்சி செய்யுது, கூட்டணியோடு தாங்க இருக்காங்க. கூட்டணியோடு இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம கட்சி வளர்ந்துக்கிட்டே இருக்கோம். ஈஸியாக வந்து நம்ம ஒரு நாள் ஆட்சியை பிடிப்போம். நம்ம வந்து அதிமுகவும் பாஜகவும் இன்னைக்கு கூட்டணியில் இருக்காங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வருவோம். நம்ம ஒரு காலத்தில் பெரிய கட்சி ஆகும். அந்த அரசியல் களம் மாறும்போது அதை பற்றி பேசிக்கலாம். இன்னைக்கு இப்போ நம்மளுடைய டார்கெட் என்ன, 2026 எலெக்ஷன்ஸ். இந்த எலெக்ஷனில் என்ன நடக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க? உங்கள் விருப்பம் என்ன? திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமா, இல்லை ஆட்சி மாற்றம் நடந்து அதிமுக வர வேண்டுமா? அவ்வளோதான் ஒரே கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டு நீங்கள் அப்புறம் யாரை வேணாலும் திட்டுங்க.